Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா CSAP கவுன்சிலிங் வெப்சைட்ல ஒரு பயங்கரமான அப்டேட் நைட்டோட நைட்டா கொடுத்திருந்தாங்க my dear friends. அதை தான் வந்து இப்ப பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முன்னாடி ஷெட்யூல்ல அவங்களே சொல்லியிருந்தாங்க ஆகஸ்ட் 2 5 o'clock ஓட ரெஜிஸ்ட்ரேஷனும் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் மார்க் வந்து லேட்டாக தான் வந்துச்சு. அவங்களுக்கு அந்த ரீஸ்டோரேஷன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிலேடு ப்ராசஸ் ஆனதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு நாள் எல்லாத்துலையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பா இந்த வீடியோ. இப்போ வந்து CSAP கவுன்சிலிங் வெப்சைட்ல வந்து லிங்க்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டரிங் for both DASA CSAP 25 இந்த ப்ரௌசர் கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா நமக்கு ஷெட்யூல் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான், ஒரு 8th வரைக்கும் தான் ரிவைஸ் பண்ணிருக்காங்களே தவிர 9th அப்புறம் சேம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்த அதே லாஜிக் தான் இப்பவும். ஸோ அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த 8th வரைக்கும் இருந்த டைம் ஷெட்யூல்ல மட்டும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. வாங்க அது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்ப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ரிவைஸ்டு ஷெட்யூல். ஸோ இந்த ஷெட்யூலில் 9th ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. 9th ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே 4th ஆகஸ்ட், முன்னாடி வந்துட்டு 3rd ஆகஸ்ட் நேத்தோட இருந்ததை இப்போ வந்து 4th ஆகஸ்ட் மாத்திருக்காங்க. நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டைமிங்குமே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இது வரைக்கும் பண்ணாதவங்களும் இப்ப பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க வேணா ரீஆர்டரை மாத்திக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இப்போ வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க, சார் எங்களால் கரெக்டாக பண்ண முடியல. குறிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்றதுனால அவங்க சலுகைகள் நம்ம பண்ணுவோமே அப்படின்ட்டு இப்போ டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களாம் உள்ளார வர்றப்ப மேபி அவங்களோட ரேங்க் பெட்டரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகலாம். அதனால நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காலேஜஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி இருந்த காம்படிஷனை விட இப்போ கொஞ்சம் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி மார்க் சீட் அலோகேஷன் நேற்று நிறைய பேருக்கு வந்துருச்சு. நிறைய பேரண்ட்ஸ் நான் பர்சனலாக பண்ணவங்களுமே எனக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த காலேஜஸ் கிடைச்சிருக்கு சார், நாங்கள் எதிர்பார்த்த காலேஜஸ் CSAPல கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தேவைப்பட்டால், அதாச்சும் உங்களோட ரேங்கிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கே தெரியல, இப்போ ரொம்ப பின்னாடி இருக்கீங்க, ஒரு 1 lakh ரேங்கிங் மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காலேஜஸ் GF டேஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ காம்படிஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா 4th ஆகஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டைமிங். அப்போ நிறைய பேர் உள்ளார வரலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எனக்குமே பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துமே 1 மார்க் 2 மார்க்ல போயிடுச்சு சார், ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் என்ன நான் பண்ணணுங்கிறத ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th ஆகஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசல்யூஷன் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூ, அதாச்சும் இன்னைக்கே நீங்க எல்லாமே முடிச்சிடணும், முடிக்காம மட்டும் விட்டுறாதீங்க. பேமெண்ட் இஷ்யூ முன்னாடி 4th ஆகஸ்டா இருந்தது, இப்போ 5th ஆகஸ்டா எல்லாமே ஒரு நாள் தள்ளி போயிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி 7th ஆகஸ்ட் சாய்ஸ் லாக்கிங் இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 8th ஆகஸ்ட் 11 ஹவர்ஸ்க்கு மாத்திருக்காங்க. ஒரு ஹாஃப் டே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீகன்சிலியேஷன் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், இது வந்துட்டு நம்ம கையில கிடையாது, அவங்களா செக் பண்ணுவாங்க. மேபி நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கோமா, நம்ம எலிஜிபிளா திரும்ப திரும்ப செக் பண்றாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செக் பண்ணி நீங்க ரவுண்டுக்கு எலிஜிபிள்னா தான் நீங்க உள்ளார வருவீங்க, இல்லைன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணுங்க, அவங்களோட டைமிங்குள்ளார மேக்ஸிமம் முடிச்சிருங்க. சரிங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்டேட்டட் ரிவைஸ்டு ஷெட்யூல் இதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.